என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஆல்ரெடி நம்ம டூத் ஒயிட்டனிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். யாருமே பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது வீட் லெவலில் நம்ம பேஸ்ட்டு ஸ்ட்ரிப்ஸ் வச்சு எப்படி நம்ம டீத் ஒயிட்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீத் ஒயிட்டனிங் கிட் அப்படின்னு இருக்குது. ஸோ அது டென்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கிட், ஓகேவா? ஸோ இது எப்படி ஆக்ஷன்ஸ் இருக்கும், இதுக்கு என்னெல்லாம் நம்ம முன்னாடி ப்ரிகாஷனாக பண்ணணும், அண்ட் இது பண்ணால் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா இருக்காதா எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டீத் ஒயிட்டனிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி எஃபெக்டிவாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் எதுக்காக என்ன காரணம் எல்லாமே நான் அந்த வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு தென் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ டீத் ஒயிட்டனிங் அப்படின்னு நம்ம வீட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு கிட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கிட்டில் மெயினாக என்ன ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெராக்சைட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பெராக்சைட் தான் நமக்கு டீத் ஒயிட்டனிங், ப்ளீச்சிங் இதெல்லாம் பண்ண போகிறதுக்கான மெயின் ப்ராடக்டே இந்த ப்ராடக்ட் தான். ஸோ பேசிக்காக நீங்கள் போய் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் டீத் ஒயிட்டனிங் பண்ணுறதுக்கு கிட் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ரேண்டமாக போய் பை பண்ணுறதை விட இது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் கன்சல்ட் தான் பண்ண போகிறீங்க. கன்சல்ட் பண்ணிவிட்டு முழு ட்ரீட்மெண்ட்டுமே நீங்கள் வீட்டில் தான் பண்ண போகிறீங்க. அதனால எந்த பயமும் கிடையாது. இன் ஆஃபீஸில் பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது, நான் அதை தனியாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ணக்கூடியது தான். அதனால் நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு கன்சல்டேஷன் மட்டும் டென்டிஸ்ட் கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கூச்சப்பல் இருக்கா, உங்களுக்கு ஏற்கனவே பல் சொட்டைகள் இருக்கா, இல்லை பல்லில் உங்களுக்கு நிறைய அழுகுகள் இருக்கா, இதெல்லாம் நம்ம முன்னையே அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீத் ஒயிட்டனிங்கிற ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த பல்லுக்குள்ள ஊடுருவி அந்த பல்லுக்குள்ள போய் எஃபெக்டிவா ஆக்ட் ஆகணும் அந்த ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அழுக்குகள் அதிகமாக தேங்கி இருக்கு, உங்களுக்கு சொத்தைகள் இருக்கு, ஏற்கனவே நீங்க பல்ல அடைச்சிருக்கீங்க, அது மூலமா உங்களுக்கு லீக்கேஜ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் உங்க பல்லுல போய் ஆக்ட் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு தடுப்பா இருந்துரும். ஸோ என்ன ஆகும்னா ஒரு சில பல்லுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற பல்லுல நமக்கு கரெக்டா ஒயிட்டனிங் ஆகாது. அதனால இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் போய் டென்டிஸ்ட் கிட்ட அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் டீத் ஒயிட்னிங்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ நான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரிசல்ட்டே இல்லை டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்னால தான் உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். அதனால் மறக்காமல் டென்டிஸ்ட் கிட்ட பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும், அதாவது இம்ப்ளான்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த வாயில் ஸ்க்ரூ பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியலாக டீத் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அண்ட் க்ரௌன் போட்டிருப்பீங்க, ஏதாவது ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணி நீங்கள் க்ரௌன் ஏதாவது தொப்பி மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது டென்டல் ப்ரொசீஜர் பண்ணிருக்கீங்க ஏற்கனவே அப்படின்னா ஸோ இதெல்லாம் நம்ம டீத் ஒயிட்னிங்க்கு முன்னாடி பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ எந்தெந்த டூத்துக்கு நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீத்தெல்லாம் நீங்கள் ஒயிட்டனிங் பண்ண முடியாது. உங்களோட நேச்சுரல் டூத்தை மட்டும், அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய நம்மளோட பற்களை மட்டும்தான் நம்ம வெள்ளையாக்க முடியும், ஒயிட்டனிங் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயற்கை பற்களை ஒயிட்டனிங் பண்ண முடியாது. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணியே ஆகணும். ஸோ நிறைய பேர் ஃபுல் பல்லுமே அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அது வெள்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. நம்மளோட நேச்சுரல் டூத் மட்டும்தான் ஒயிட்டனிங்க்கு பண்ண முடியும். அதை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் இதில் என்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த நீங்கள் ஒயிட்னிங் பண்ணக்கூடிய கிட்டில் மெயின் ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். சில ப்ராடக்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா கார்பமைடு பெராக்சைடு அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கும். அதில் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 to 20% கார்பமைடு பெராக்சைடு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்ல இந்த பெராக்சைடு ஒரு பெர்சன்டேஜ் வெறிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ டென்டிஸ்டோட அட்வைஸ் பண்ணி பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் உங்ககிட்ட நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா ஒரு கைடன்ஸோடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான விஷயமே இதுக்காக தான்.
சரிங்களா? இதில் வந்து என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஜெல் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நம்ம எப்படி வாழை வச்சு யூஸ் பண்ணோம்னா அதுக்குன்னு சொல்லி ட்ரே இருக்கு. ஸோ இந்த ட்ரேயை வந்து மவுத் கார்டு மாதிரி நம்மளோட பல்லுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த ஒயிட்னிங் ஜெல்லை வந்து நம்ம போட்டுட்டு நம்மளோட மவுத்தில் வந்து அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். நைட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதை ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அண்ட் நம்ம எவ்வளோ மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம 1 மந்த் கிட்ட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கும். இந்த பல்லு வந்து வெள்ளையாகிறதுக்குன்னு நிறைய கிரேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து தேவையான அளவு கிடைச்சிருச்சு அப்படின்னு 1 மந்த்லேயே மோஸ்ட்லி கிடைச்சிரும். சப்போஸ் அப்படி கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்டாப் ஆகாமல் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1.5 மாதம் டைம் வச்சு நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் 2 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. 1 மாதம் பார்க்கணும், 1.5 மாதம் பார்க்கணும், அதுக்கப்புறம் 2 மாதம் வரைக்கும் பார்த்துட்டு எஃபெக்டிவாகவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் உங்களோட டென்டிஸ்ட்டை வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒயிட்னிங் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. எந்த மாதிரி ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சோடா இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ்லாம் வரும் இல்லையா, சோடாலாம் நமக்கு வந்து வச்சுருப்பாங்க, பெவரேஜஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கலரிங் கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் இருக்கும். அதாவது டீ, காஃபி, வெத்தலை போட்டு அந்த பீட்டல் நட்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த விதமான கலர் சாக்லேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான பொருட்களையும் நீங்கள் டீத் ஒயிட்னிங் பண்ணியிருக்கீங்க வீட்டில் அப்படின்னா அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே நீங்கள் வந்து வாயில் படாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அதோட எஃபெக்ட் வந்து இதில் நடந்துட்டு இருக்கும். நீங்கள் இடையில போயிட்டு இந்த மாதிரி கலரிங் ஏஜென்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பல்லு வந்து மறுபடியும் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ட்ரே வந்து சப்போஸ் உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப ஃபிட் ஆகாமல் லூசண்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வாங்கியிருப்பீங்க. ஸோ அப்படி ஃபிட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஈரலில் வந்துட்டு நிறைய டேமேஜஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கரெக்டாக ஃபிட் ஆகலை அப்படின்னா உங்களோட டென்டிஸ்ட்டை வந்து உடனே பாருங்கள். அண்ட் அப்புறம் வந்து உங்களுக்கு இதனால் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருது, கூச்சம் வருது, இல்லை எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆகுது டாக்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக டென்டிஸ்ட் பாருங்கள். ஸோ ஏன்னா வீட்டில் பண்ணுறதுக்கும் ஆஃபீஸ் நாங்கள் டென்டல் ஆஃபீஸில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட டென்டிஸ்ட் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மாதம், 1.5 மாதம், 2 மாதம் யூஸ் பண்ணலாம், ஓகே. பட் நீங்கள் வந்து வருஷக்கணக்காலாம் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் படியும் இவ்வளோ ஓவர் யூசேஜ் வந்து இதில் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நீங்கள் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மெயினாக. அண்ட் நிறைய வந்து பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உங்ககிட்ட நான் பிக்சர்ஸ் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இது இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா வீட்டில் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நீங்கள் அது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டாக்டரை பார்க்குறது தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது வந்து நான் இன்னைக்கு வந்து ஒயிட்னிங் வீட்டில் எப்படி பண்ணுறது, நம்ம வந்து ஆஃபீஸில் டென்டல் ஆஃபீஸ்லாம் போய் நமக்கு உட்காந்து பண்ணுறதுக்கெலாம் டைம் கிடைக்காது அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டில் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் ஒருக்கு கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி இந்த அவேர்னஸ் வீடியோ நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு டென்டல் ஒரு ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then it's bye from Dr. Manju.